துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். 2023 ராகுகேது பயிற்சி பலன்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 12 ராசிகளில் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலா ராசியினுடைய ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதை பொறுத்து இந்த வருடம் அக்டோபர் 30ஆம் தேதி அன்று ராகுகேது பயிற்சியாக இருக்குது. இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு ராகுவும், துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு கேதுவும் பயிற்சியாக இருக்குது. இந்த பயிற்சி அப்படிங்கிறது இந்த துலா ராசியினருக்கு எந்த பாவகத்தில் பயிற்சியாக இருக்குது, அதை பொறுத்து இந்த துலா ராசியினருக்குடைய ராகுகேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் அதனுடைய நற்பலன்களையும் பாதிப்புகளையும் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். கடந்த 1.5 ஆண்டு காலமாக கடந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது துலாத்திலேயே, அதாவது துலா ராசியிலேயே கேது சஞ்சரிச்ச காரணத்தினாலையும் ராசியிலிருந்து 7வது இடத்துல ராகு பயிற்சியாக இருந்த காரணத்தினாலையும் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வீண் விரயம் அல்லது மன உளைச்சல், மனபயம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் உபாதைகள், அதே போல 7வது ஸ்தானத்துல ராகு பயிற்சியாக இருந்த காரணத்தினால குடும்பத்திலையும் சரி, கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளும் சரி அதிகபட்சமாகவே இருந்திருக்கும். அதை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நீங்க அனுபவிச்சுட்டு இருந்த ஒரு காலகட்டமாக தான் இருந்திருக்கும். இந்த துலா ராசியினருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறதும் எந்த பாவகத்துல பயிற்சியாக இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருந்துட்டு இருக்கு. இந்த துலா ராசியினருக்கு இந்த ராகுகேது பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது துலா ராசியிலிருந்து 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலையும், துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய கேது அப்படின்னு பார்க்கும் பொழுது துலா ராசியிலிருந்து 12வது இடத்திற்கும், அதாவது விரயஸ்தானத்திற்கும் பயிற்சியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு. இந்த துலா ராசியிலிருந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ராகு பயிற்சியாகக்கூடிய பாவகம் அப்படின்னு எடுக்கும் பொழுது நோய், கடன், வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் பாவகத்தில் ராகு பயிற்சியாக இருக்குது. அப்போ அது சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதிலிருந்து வெளிவருவதற்கான புதிய முயற்சிகள், புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. கடனில் இருக்கக்கூடிய துலா ராசியினருக்கு அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவில் பணவரவு அப்படிங்கிறது, சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உண்டு. இதே அந்த பாவகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது அல்ல ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த பிரச்சனைகளையும் அது கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதி. அதே போல கேது பயிற்சியாகக்கூடிய பாவகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 12ஆம் இடத்துல பயிற்சி ஆகுது. அப்போ இந்த துலா ராசியிலேயே இவ்வளவு நாளாக இருந்ததுனால சில முயற்சி சார்ந்த விஷயங்களில் தடையும் தாமதமும் கூட ஏற்பட்டிருக்கும். அது சார்ந்த மன உளைச்சல், மனபயம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதிகபட்சமாகவே இருந்திருக்கும். இதே இந்த கேது பயிற்சியாகக்கூடிய இடம் அப்படிங்கிறப்போ அது 12வது இடமாக, அதாவது விரயஸ்தானமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால சில விரயங்களை கண்டிப்பாக நம்ம தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதும் உறுதி. அதே போல் அந்த 12வது இடமாக இருக்கக்கூடிய விரயஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறப்போ அது சார்ந்த, அதாவது அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த பிரச்சனைகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். அது சார்ந்த விரயங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் எந்த செலவுகளை செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த துலா ராசியினருக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல இப்போ 6ஆம் இடம் 12வது இடம் அப்படிங்கிறப்போ இந்த பாவகத்தில் எந்த ஒரு கிரகமுமே இல்லை அப்படிங்கிறப்போ அது சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். அதிலிருந்து ஒரு மாற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த துலா ராசியினருக்கு உண்டு. இதே அந்த பயிற்சியாகக்கூடிய 6ஆம் இடம் 12ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகமோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்களோ இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறதுமே 6ஆம் இடம் 12வது இடம் அப்படிங்கிறதுனால ஒரு மாற்றம் இருக்கு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பே இல்லை. அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இடம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த 6, 12 அப்படின்னு வரும்பொழுது 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய், கடன், வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். 12வது இடம் அப்படிங்கிறது விரயத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த 6, 12 பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சுப பலன்கள் அப்படிங்கிறது இல்லை. இந்த கிரகங்கள் இல்லாத பொழுது கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கு, ஒரு முன்னேற்றம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது கிரகம் இல்லாத சூழ்நிலையில கண்டிப்பாக உண்டு. அப்போ உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன மாதிரியான திசாபுத்தி நடந்துட்டு இருக்கு, இந்த ராகு கேதுக்கள் பயிற்சியாகக்கூடிய பாவகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கா அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத இந்த துலா ராசியினர் செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் வீண் விரயங்களை தவிர்த்துக்கிறது, லாங் டைம் ப்ராசஸாக ஒரு சேவிங்ஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த ராகுகேது பயிற்சியிலேயாவது ஒரு நல்ல முன்னேற்றமான பலன்களை கொடுக்கவிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 6ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய ராகு அப்படிங்கிறது சில முன்னேற்றமான பலன்களை கொடுத்தாலுமே 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய், கடன் ஸ்தானமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அது சார்ந்த பிரச்சனைகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை பொறுத்து சில பிரச்சனைகள் மாறுபடும். ஆனால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது 6, 12 பயிற்சியாகக்கூடிய காரணத்தினால கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இந்த துலா ராசியினருக்கு அவசியமான ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லணும். இப்போ இந்த துலா ராசியினருக்கு பயிற்சியாகக்கூடிய பாவகத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரக காரக உறுப்பு சார்ந்த பிரச்சனைகளையும் உடல் உபாதைகளையும் கூட கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ராகுகேது கோச்சாரத்தில் பயிற்சியாக
பயிற்சியாகும் பொழுது அந்த பயிற்சியாகக்கூடிய பாவகத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை சார்ந்து அந்த கிரகத்தை பொறுத்து சில உடல் உபாதைகளையும் அது சார்ந்த நோய்களையும் கட்டிகளையும் அல்லது அந்த உறுப்புகள் செயல்படாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. இந்த கோச்சாரத்தில் பயிற்சியாகக்கூடிய ராகு கேது பயிற்சியினால கண்டிப்பாக உடல் உபாதைகள் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறப்ப மருத்துவம் பொறுத்து தள்ளி போடாமல் கண்டிப்பாக நம்ம மருத்துவம் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி 2023 என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் தரவிருக்குது அப்படிங்கிறத இந்த துளாராசினருக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். அது சார்ந்த தீர்வுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் அதிகபட்சமான பணவிரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால ஒரு திட்டமிடலோடு பணவிரயங்களை சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக இருந்துட்டு இருக்கும். இந்த 6-12 பயிற்சியாகக்கூடிய பாவகத்தில் எந்த ஒரு கிரகமுமே இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக சப்போர்ட்டிவான ஒரு சூழ்நிலை உண்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த 6ஆம் பாவகத்தில் பயிற்சியாகக்கூடிய ராகு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நோய் கடன் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் உறுதியாக உண்டு. கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது சார்ந்த பிரச்சனைகளை தரும் அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த துலா ராசியினருக்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுக்கவிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதற்கான தீர்வுகளையும் நம்ம பார்த்துட்டோம். வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த துலா ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நவகிரகத்தில் ஒரு சிறப்பான வழிபாடாக இருந்துட்டு இருக்கு. அதே போல பெருமாள் தாயார் வழிபாடு செய்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. அதே போல இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த சர்ப வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறதும் விநாயகருடைய வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறதும் காளி தேவி துர்காதேவியினுடைய வழிபாடு அப்படிங்கிறது எடுத்துக்கிறதும் ரொம்பவே சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி. Fearless.